அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸை ரிமூவ் பண்ணக்கூடியது தான் இந்த தீபத்தினுடைய முக்கிய அம்சம். இதில் நிறைய வகைகள் இருக்குது தீபம். இதில் ஒரு முக்கியமாக இந்த ராஜநிலை நேயர்களுக்காக சொல்கிற ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தீபம். என்ன தீபம்? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு வந்து கட்டு போட்டுட்டாங்க, குலதெய்வ கட்டு போட்டுட்டாங்க, எங்கள் வீட்டில் செய்வனை செஞ்சுட்டாங்க, நாங்கள் என்ன செஞ்சாலும் பணம் தங்காது, மாதம் 10 லட்சம் நான் சம்பாதிச்சா கூட கடனுக்கு போயிடுது, வட்டிக்கு போயிடுது, ஏதாவது ஒரு செலவு வந்துட்டு போயிடுது, ஊருக்கு தான் நான் பெரிய கடை வச்சுருக்கேன், ஆனால் ஒரு சேமிப்பும் இல்லை. இது எல்லாமே நெகட்டிவ் உடைய சைன் தான். கண் திருஷ்டி எடுத்துக்கோங்க, செய்வனை, பில்லி சுனி எது வேணா எடுத்துக்கோங்க. அந்த கடை வாசல்ல இந்த தீபத்தை ஏற்றுங்க. இதை ஒரு கண்டினியூஸாக பண்ணுங்க. நான் தோஷம் இருந்தால் தான் பண்ணணும், இந்த தசா புத்தி பண்ணாதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மாசத்துல ஒரு வாரத்தை செலக்ட் பண்ணி இந்த கிரகங்களுக்கு கரெக்டாக தீபங்கள் ஏற்றும் போது எப்பேற்பட்ட தோஷங்களாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்கி அந்த கிரகங்களே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கடைசியாக ஒரே ஒரு குலதெய்வ தீபம். எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி, த சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. அதாவது தீபங்கள், இந்த தீபங்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கோவில்ல போய் இறைவனை பார்க்கறதும் தீபத்தோட வழியில தான். அதே போல ஒரு கிரக தோஷம் இருந்தாலும் சரி, ஒரு தீபம் ஏற்றி தான் அதை சாந்தி பண்றோம். ஒரு இல்லம் அப்படின்னு இருக்குன்னா இல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தீபம் தான் முக்கியமான அம்சமா இருக்கு. ஸோ தீபத்துல என்னென்ன வகைகள் இருக்கு, தீபத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன ரகசியங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்ப தீபங்கள் அப்படின்னு எடுக்கும்போது முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல இருந்து ஒரு சடங்கு இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்குன்னா நம்ம வீட்டுல காலையில இருந்தானே ஏத்துற ஃபர்ஸ்ட் தீபம் தான். சூரியன் உதிச்சான ஏத்தக்கூடிய தீபங்கள், பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்தக்கூடிய தீபங்கள், உச்சி பொழுதில் ஏத்தக்கூடிய தீபங்கள், சந்தி வேலையில ஏற்படக்கூடிய தீபங்கள். இப்ப இந்த தீபங்கள் அப்படின்னு பேசும்போதே நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பொலிவு, இந்த ஜோதிட சாஸ்திரத்திலே பாத்தீங்கன்னா, ஜோதிடம், ஜோதி இருக்கக்கூடிய இடம், அந்த இடம் பொருளுக்கு ஏற்றபடியான பலன்களை ஜாதகர்கள் அனுபவிப்பார்கள். அப்போ இப்பதான் நம்ம காமாட்சி அம்மா விளக்கெல்லாம் ஏத்திட்டு இருக்கோங்க. ஆதி காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நடு வீட்டுக்குன்னு ஒரு தீபம் ஏத்துவாங்க. அதுதான் குலதெய்வத்துக்கான தீபம். அந்த தீபம் நித்தமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு துர்சக்தியுமே இறங்காது, உள்ள வரவும் செய்யாது. அவ்வளோ சக்தி வாய்ந்த தீபங்கள் இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுத்து, நடுக்கல்லுன்னு ஒரு கல் வச்சிருக்கோம். அடுத்து காமாட்சி அம்மா விளக்கு, அதாவது லட்சுமி விளக்குன்னு சொல்லுவாங்க. வீட்டுல வரக்கூடிய மகாலட்சுமி வாழ்றதுக்காக வர மாட்டு பொண்ணு, மாமியார் இவங்கெல்லாம் ஏற்றக்கூடிய ஒரு தீபங்கள் இருக்கும். இந்த தீபத்துடைய ஒரு சீக்ரெட் சொல்லட்டுங்களா நானு? உங்க வீட்டுல ஒரு சங்கல்பம், என் பையன் நல்லா வளரணும், ஆரோக்கியமா இருக்கணும், திருமணம் சீக்கிரமா நடக்கணும், புத்திர பாக்கியம் கிடைக்கணும், வாழ்க்கையில எங்களோட பிரச்சனை எல்லாம் குறையணும் அப்படின்னு மனசார வேண்டக்கூடியவங்க உங்க வீட்டுல சரியா காலையில 5:30, இந்த 5:30க்கு நீங்க ஏத்திட்டீங்கன்னா அதுலேருந்து 11 நாளுக்கு அந்த 5:30க்கு தான் கரெக்டா ஏத்தணும். இல்லைங்க நான் இன்னைக்கு 6:30க்கு தாங்க ஏத்துனேன், அந்த 11 நாளும் 6:30க்கு. இந்த தீப சங்கல்பம், தீபத்துக்குன்னு ஒரு மகாலட்சுமி இருக்கா, ஜோதி லட்சுமின்னு அவளுடைய பேரு. அந்த தீபத்தை ஏத்தி கரெக்டா அந்த டைமுக்கு ஒரு ஹோமம் செஞ்ச பலனை நீங்க அனுபவிக்கலாம். எனக்கு ஹோமம் செய்யறதுக்கு வசதி இல்லை, என்ன இந்த ஒரு தீபம், ஒரு நல்லெண்ணெயோ ஒரு நெய்யோ தீபம் ஏத்துறது சங்கல்பத்தையும் சுகத்தையும் செல்வாக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இந்த தீபத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சீக்கிரம்.
நிறைய பேரோட கொஸ்டின் என்ன தெரியுங்களா, எத்தனை வாட்டி வீட்டுல விளக்கு ஏத்தணும், காலையில சாயங்காலம் ஏத்தணும் அவ்வளவுதானே அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது தீபம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து அணையா தீபம்னு ஒண்ணு இருக்கணும். அணையா தீபம்னா என்ன, காலையில 6 மணிக்கு ஏத்தப்படுற தீபம் இரவு தூங்க செல்லும் போது குளிர வைக்கக்கூடியது, அதுதான் அணையா தீபம். இன்னொரு வகை அணையா தீபம் இருக்கு. சில பேர் வீட்டுல வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு, என்னன்னே தெரியல, குடும்பம் ஒத்துமையாவே இல்லை, பிரிஞ்சிருவாங்களோ, இல்ல குடும்பத்துக்குள்ள வறுமை ரொம்ப வாட்டுது அப்படின்றவங்க சங்கல்பம் வச்சு 3 நாட்கள், 7 நாட்கள், 9 நாட்கள், 11 நாட்கள் அணையாம அந்த தீபத்தை பார்த்துக்குவாங்க. ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட சாஸ்திரத்துல வந்து ஒரே மாசத்துல 2 அமாவாசையோ இல்ல 2 பௌர்ணமியோ வந்தா, இந்த மாசமே வருதுங்க, ஆனி மாசம் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே அமாவாசை, முடியும் போது இதை வந்து மழை மாதம், அதாவது சுப நிகழ்ச்சிகளை ஒதுக்கி வைக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்தை எப்படி அதாவது நான் சொல்றதுன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி, 150 வருஷம் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா முதல் மாசமே எல்லா மளிகை சாமானும் வாங்கிப்பாங்க, வீட்டுல பெரிய ஒரு அகலை வச்சு பூஜை ரூம்ல வச்சு தீபம் ஏத்திடுவாங்க. இந்த ஒரு மாசத்துக்கும் அந்த தீபத்தை அணையாம பார்த்துப்பாங்க, ஒரு பொருள் கூட வெளியில இருந்து வாங்க மாட்டாங்க. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு தீபம் வேணா ஏத்தி வைக்கலாம், நம்ம ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ இல்லாம வாழ முடியாது, பிளிப்கார்ட்டோ ஜியோமார்ட்டோ இல்லாம வாழ முடியாது. ஏன்னா ஒரு வெங்காயம் கூட நம்ம ஸ்டோர் வாங்கி வச்சுதான் பண்ணுவோம். அப்ப இந்த தீபம் அப்படிங்கிறது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸை ரிமூவ் பண்ணக்கூடியதுதான் இந்த தீபத்தினுடைய முக்கிய அம்சம். இதுல ஒரே ஒரு நிறைய வகைகள் இருக்கு தீபம். இதுல ஒரு முக்கியமா இந்த ராஜநிலை நேயர்களுக்காக சொல்ற ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தீபம். என்ன தீபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜல தீபம். அதாவது அழகா ஒரு மண்சட்டி வாங்கிக்கோங்க, அதுல சுத்தமான தண்ணி ஊத்துங்க, பன்னீர் கொஞ்சோண்டு போடுங்க, ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அதுக்குள்ள போட்டுருங்க, அதுக்கு மேல ஒரு வெத்தலைய வச்சு நல்ல நெய், நல்ல அதாவது நம்ம வாங்கும் போது நல்ல கெட்டியா இருக்கும், அந்த நெய்யை மேல வச்சு திரி போடுங்க. இந்த தீபம் ஏத்தக்கூடிய வீட்டில் லக்ஷ்மி வாசம் செய்வார். எவ்வளோ கஷ்டத்துல இருக்கக்கூடியவங்களும் சரி, வறுமையில இருக்கக்கூடியவங்களும் சரி, இந்த தீபம் எந்த வீட்டுல எல்லாம் ஏத்தப்படுதோ அந்த வீட்டுல மகாலட்சுமி வாசம் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு வந்து கட்டு போட்டுட்டாங்க, குலதெய்வ கட்டு போட்டுட்டாங்க, எங்க வீட்டுல வந்து செய்வன செஞ்சுட்டாங்க, நாங்க என்ன செஞ்சாலும் பணம் தங்காது, மாசம் 10 லட்சம் நான் சம்பாதிச்சா கூட கடனுக்கு போயிடுது, வட்டிக்கு போயிடுது, ஏதாவது ஒரு செலவு வந்துட்டு போயிடுது, ஊருக்கு தான் நான் பெரிய கடை வச்சிருக்கேன் ஆனா ஒரு சேமிப்பும் இல்லை. இது எல்லாமே வந்து நெகட்டிவ் உடைய சைன் தான். கண் திருஷ்டி எடுத்துக்கோங்க, செய்வன பில்லி சுனி எது வேணா எடுத்துக்கோங்க, அந்த கடை வாசல்ல இந்த தீபத்தை ஏத்துங்க. அதாவது கடையுடைய நம்ம நிறைய கடைகள்ல பார்ப்போம், நடுவுல வந்து ஒரு பித்தளை இதுலயோ இல்லைன்னா மண்ணுலயோ தண்ணி ஊற்றி பூக்களால வச்சிருப்பாங்க, அதுக்கு நடுவுல இந்த தீபத்தை ஏத்துனீங்கன்னா எப்பேற்பட்ட அஷ்ட திக்குகள்ல இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். 21 நாட்கள் தொடர்ந்து இது ஏத்தும் போது உங்க வீட்டுல லக்ஷ்மி வாசம் செய்யறத கண்கூடாக பார்க்கலாம். அந்த தண்ணி வந்து டெய்லி மாத்தணும், அந்த தண்ணி ஊத்தி வைக்கணும், பிரம்ம முகூர்த்தத்துல முதல்ல செய்யறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தீபத்துடைய பேர் தான் ஐஸ்வர்ய தீபம். சகல ஐஸ்வர்யங்களும் வீட்டுல, ஒரு குபேரனுக்கு ஒரு ஹோமம் பண்ணீங்கன்னா என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலன்களையும் இந்த ஐஸ்வர்ய தீபத்துல ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ உங்க இல்லங்கள்ல இந்த ஐஸ்வர்ய தீபத்தை ஏத்துங்க. அதே போல நான் ஃபர்ஸ்ட் சொன்னபடி சங்கல்பம், நான் இத்தனை மணிக்கு தீபம் ஏத்தினேன்னா இத்தனை மணிக்கு ஒரு 48 நாள் ஏத்தி பாருங்களேன், உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மிராக்கல்ஸ் மாறுறத கண்டிப்பா பார்க்கலாம். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கட்டும்ங்க, கழுத்தை நெரிக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், இந்த ஒரு தீபத்தை ஏற்றி உங்க குலதெய்வத்தோட பேரு எப்பவுமே நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம், சிவனை கும்பிடுங்க, முருகரை கும்பிடுங்க, பெருமாளை கும்பிடுங்க, அம்பாலை கும்பிடுங்க, ஜீசஸை கும்பிடுங்க, இல்லை அல்லாவை கும்பிடுங்க, யாரை கும்பிட்டாலும். இப்போ ஜீசஸை கும்பிட்றவங்க என்ன செய்வீங்க, கேண்டில் ஏற்றுவீங்க. முஸ்லிம் மதத்துல இருக்கக்கூடியவங்க ஊதுபத்தி அதிகமா ஏற்றுவாங்க, அத்தர் நிறைய ஏற்றுவாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஏற்றணும், கண்டிப்பாக மல்லிகைப்பூ அத்தரும் சாண்டல் அத்தரும் ஏற்றக்கூடிய இடத்துல எந்த நெகட்டிவ்னஸும் இருக்காது. கேண்டில் ஏற்றக்கூடியவங்க என்ன செய்யலாம், நிறைய கிரீன் கலர் கேண்டில், கிரீன் தாரா, அந்த ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் அதிகரிச்சு கொடுக்கும். அப்ப நம்ம இல்லங்கள்ல என்ன செய்யலாம், இந்த நேரத்துல தீபம் ஏற்றும் போது ஒரே ஒரு கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு தீபத்துல போட்டு ஏத்துங்க. எப்படி ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ், நம்ம இப்ப முஸ்லிம் மதத்துல அதை ஜின்னுன்னு வாங்க, கிறிஸ்டின் மதத்துல ஏஞ்சல்ஸ்ன்னு வாங்க,
நம்ம மதத்துல மோகினி, யட்சினி, தேவதைகள் இதெல்லாம் சொல்லுவோம். எல்லா வகையிலும் ஒரே ஆத்மா தான். அந்த தெய்வம் பரிபூரண ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ தீபங்கள் ஏற்றும் போது இந்த விஷயங்கள் சரி. இதே நவகிரகங்களுக்கு எப்படி தீபம் ஏத்தலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும்ல. ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரிய பகவானுக்கு 6 தீபங்கள், சந்திர பகவான் திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு 10 தீபங்கள். எப்பவுமே மனசுல பதிய வச்சுக்கிறது, இன்னைக்கு என்ன கிழமை, அந்த கிழமையுடைய நாயகன் தான் முதல் முறை. ஞாயிற்றுக்கிழமையா காலையில சூரியன் உதிச்சு 1 மணி நேரத்துக்கு சூரியன் வர. அரசாங்க உத்தியோகம் வேணும், ஒரு வேலை ஒண்ணு வேணும், என்னோட அதிகாரம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 to 7 போய் சூரிய பகவானுக்கு 6 தீபங்கள், திங்கள் சந்திர பகவானுக்கு 10 தீபங்கள், செவ்வாய் பகவானுக்கு 6 தீபங்கள், அதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு 17 தீபங்கள், சுக்கிர பகவானுக்கு 20 தீபங்கள், குரு பகவானுக்கு 16 தீபங்கள், சனி பகவானுக்கு 19 தீபங்கள். இத ஒரு கண்டினியூஸா பண்ணுங்க. நான் தோஷம் இருந்தா தான் பண்ணணும், இந்த தசா புத்தி பண்ணாதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க மாசத்துல ஒரு வாரத்தை செலக்ட் பண்ணி இந்த கிரகங்களுக்கு கரெக்டா தீபங்கள் ஏத்தும் போது எப்பேற்பட்ட தோஷங்களா இருக்கட்டும், பிரச்சனைகளா இருக்கட்டும் நீங்கி அந்த கிரகங்களே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. கடைசியா ஒரே ஒரு குலதெய்வ தீபம். நீங்க கிராமப்புறங்கள்ல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வாசல்ல ஒரு முக்கோணமா இருக்கும், வெளியில ஒரு அகல் வச்சு, அது குலதெய்வத்துக்கும் எல்லை தெய்வத்துக்கும். அப்ப அந்த தீபத்தை உங்க வீட்டு நம்ம இப்ப என்ன பண்றோம், வாசப்படியில தீபம் ஏத்துறோம். அந்த வாசப்படியில ஏறக்கூடிய தீபம் நல்லெண்ணெய் தீபம் தான். குலதெய்வத்துக்கு நெய் தீபம் ஏத்தக்கூடாது, நல்லெண்ணெய் தீபம் தான் ஏத்த. இந்த 5 எண்ணெய் 3 எண்ணெய் கலந்ததுல ஏத்தக்கூடாது. பியூரா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் போது உங்க வாசத்துல இருக்கக்கூடிய லட்சுமியும் சரி, உங்க வாசலுக்கு பாதுகாவலரா உங்க குலதெய்வமே நிற்கும். சோ இல்லத்துல ஒரு தீபம் ஏத்துறதுல இத்தனை சாஸ்திரங்கள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மேலும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த பதிவுகள்ல இந்த விஷயங்களை உங்களுக்கு தொடர்ந்து வரலாம். இப்போ இந்த தீபங்கள் வீட்டுல ஏற்றி எல்லோரும் மகிழ்ச்சியா வாழ்க, வாழ்க வளமுடன். நன்றி.